Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. சமுதாய முன்னேற்றத்திற்கு அவசியமானது அறிவியலே இந்த அணி தொடங்குது. ஆமாம் அறிவியலே அப்படின்ற அணி. ஏன்னா எது ஆன்மீகம் முந்தி இருக்குமா அறிவியல் முந்தி இருக்குமா அப்படின்னா, மனுஷன் எப்போ கடவுளை தேடி இருப்பான்னு நினைக்கிறீங்க? முதல்ல வயிற்றைத்தான் பார்த்துருப்பான். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய சாமி. வயிற்றை தேடி காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் அவன் செஞ்சுருக்கிறது என்ன? மரத்தை பார்த்துருப்பான், அப்புறம் விலங்குகளை வேட்டையாடி இருப்பான், அதை காய வைக்கிறதுக்கு அதை தேடி இருப்பான், இதை தேடி இருப்பான், இந்த உப்பு ஒன்றை கலந்துருப்பான். இது எல்லாம் செஞ்சுருக்கான். அப்படின்னா அந்த அறிவியல் தான் முன்னே நிற்கிது. எப்போ அவனுக்கு துன்பம் வருதோ அப்போதான் அவன் என்ன செய்கிறான்? யார்கிட்ட போய் அழுகிறது? அப்படிதான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா? துன்பம் வரும்போது தான் அவன் இறைவனை தேடுவான். அதனால் முதல்ல எது தேடணுமோ அவங்க இப்போ பேசுவாங்க. வாங்கப்பா வாங்க. மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பட்டிமண்டப நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு ஆய்வுக்கு அல்லது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு சமுதாயம் முன்னேற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த வளர்ச்சிக்கு ஆன்மீகம் மிக மிக அவசியமானதா, அறிவியல் மிக மிக அவசியமானதா? இப்போ ரெண்டுமே அவசியமானது தான். ஆமாம், அதில் கருத்து வேறுபாடு எங்களுக்கு கிடையாது. ரெண்டுமே தேவைதான். மிக அதிகமாக எது தேவை என்பதுதான் இப்பொழுது கேள்வி. வேற ஒன்று வேண்டாம். இது ஒரு ஆன்மீக தலம் இல்லைங்களா? ஆசிரமத்திலிருந்து சுவாமிகளுடைய அருளாட்சிகளை பெறுவதற்காக அத்தனை பேரும் வரக்கூடிய ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு இடம். இங்கே விழா கொண்டாடுகின்றோம். ஆனால் எது துணை இல்லாமல் உங்களால் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட முடியாது என்று ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள். இவ்வளோ ஒளி வெள்ளம் மேடையிலே பாய்ச்சப்பட வேண்டும். அப்பதான் அத்தனை பேர் அங்கே இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க பக்கத்துலயும் இதே மாதிரி நிறைய லைட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு உங்களுடைய முகம் தெரிஞ்சிருக்கும். இப்படி வெளிச்சம் இருக்கும் போதே என் முகம் தெரியல பாருங்க. ஐயாவுக்கு இவ்வளவு வருத்தம் இருக்கு பாருங்க. அப்ப என்ன பொருள்? ஆன்மீகத்தை பரப்புவதற்கு கூட அறிவியல் கருவிகளின் துணை இல்லாமல் உங்களால் இன்றைக்கு என்ன செய்துவிட முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. என்ன செய்ய முடியும்? வேற ஒண்ணு வேண்டாம். அவர் சத்தமா பேசுவாரு. தாக்கு சுப்பிரமணியன் மைக்கை ஆஃப் பண்ணி வச்சிருங்க தம்பி. வேண்டாம். எதுக்கு? ஆன்மீகம் தான் ரொம்ப ரெக்க கட்டி பறக்குங்கிறாருல்ல, பறக்கலாம்ல. அவரும் பறப்பாரு. நாமும் தனக்குத்தான் போட்டுக்கணும். ஊருக்கு போடலாமாங்க? போடக்கூடாது. ஆன்மீகம் என்பது ஒரு வேண்டாத விஷயம் இல்லை, வேண்டும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அணுவுக்கும் அசைவிற்கும் எது தேவை? நான் சாதாரணமாக இந்த கருவிகளை மட்டும் வைத்துக்கொண்டு பேசவில்லை. கிரைண்டர் வேணும், மிக்சி வேணும், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான். இன்னும் கூட சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அரசாங்கத்திலிருந்து வீட்டுக்கு ஒரு பகவத்கீதை இலவசமாக தரப்படும் என்றால் ரொம்ப சண்டை போட்டு வாங்குவீங்களாக்கும். எதை சண்டை போட்டு வாங்குறாங்க இன்னைக்கு? இல்லை, இலவசம் பார்த்தீங்களா? இப்போ வச்சுறாங்க. எங்கள் ஊருக்கு இன்னும் கிரைண்டர் வரல. எங்கள் தொகுதிக்கு கவுன்சிலர் படுற பாடு ஒவ்வொரு தொகுதியிலையும் எதுவுமே வரலமா. நீங்களே இப்படி வருத்தப்பட்டா மற்றவங்க எப்படி வருத்தப்படுவாங்க நினைச்சு பாரு. காரணம் என்ன? பகவத்கீதை
இல்லை ஓட்டு போடுங்கய்யா, ஆளுக்கு ஒரு பகவத்கீதை கொடுக்குறோம்னா ஒரு ஓட்டு விழுகும். ஒரே ஒரு ஓட்டுங்க. தயவுசெய்து பகவத்கீதைக்காக போடுறவங்க யாராவது இருந்தால் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம் இல்லையா? இதெல்லாம் கொடுக்கலைனாலே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கம்மா. அது அறிவியல் கருவிகள் தானே. ஏன்னா இன்னைக்கு கருவிகளின் உலகம் இது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த கருவிகளோடு தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு விபத்து நடந்துருச்சுங்க, ஒரு இடத்துல விபத்து நடந்து போச்சு. உடனே நம்ம நடுவரில் எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த விபத்தில் கிடக்கக்கூடிய அந்த விபத்தில் சங்கடப்பட்டு அல்லது அடிபட்டு காயம்பட்டு கிடக்கிறதுக்கு பக்கத்தில் உட்காந்து மடமடன்னு ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அஷ்டோத்திரம் படித்தா அவர் பிழைச்சிக்கிடுவாரா? ஏன்னா 108 அஷ்டோத்திரம் 108 இருக்கும். 108 படித்தா வழங்குவாரா? 108க்கு டயல் பண்ணி கூப்பிட்டா அவரை பிழைக்க வைக்க முடியுமா? கேள்விதான். இந்த பிளவு தான். வேற நான் ரொம்ப பதில் சொல்லணும். 108 அஷ்டோத்திரம் படிச்சா அங்க நம்ம ஒழுங்கா மருத்துவம் செய்ய முடியுமா? 108க்கு போன் பண்ணா மருத்துவ வசதி கிடைக்குமா? அப்ப மனித வாழ்க்கைக்கு இன்றைக்கு எது ரொம்ப 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 அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது? இது வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்றோம். எதை வச்சுங்க சொல்றோம்? இன்னைக்கு சொல்றாங்களே டெவலப்டு கண்ட்ரிங்கிறா, டெவலப்பிங் கண்ட்ரிங்கிற. இப்பதான் வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு, இன்னும் வளர்ச்சி அடையாத நாடு. இந்த பாகுபாடுகள் எதை வைத்து பிரிக்கப்பட்டிருக்கின்றன சொல்லுங்க? ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்த நாடு, ஆன்மீகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடு, இனிமேல் ஆன்மீகத்தில் வளரப்போகிற நாடுன்னு அர்த்தம் அதுக்கு இல்லைங்க. கிடையவே கிடையாது. உலக அளவிலே பொருளாதார ரீதியாக, அறிவியல் ரீதியாக, கண்டுபிடிப்புகள் ரீதியாக, கல்வியில் என்ற அத்தனை விஷயத்திலும் எந்த நாடு முன்னால் இருக்கிறதோ அதுதான் வளர்ச்சி அடைந்த நாடு என்று இன்றைக்கு தீர்மானிக்கப்படுகிறது. என்றால் உங்களுக்கு ஆன்மீகம் அவசியம். ஆனால் எது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை என்று சிந்தித்து பாருங்க. வேற ஒண்ணுமே வேண்டாங்க. ரொம்ப அநியாயம் பேசப்படாது. அங்க இருந்து வந்தங்க மட என்ன எழுதுறாரு? நீங்க சத்தியமான ஆன்மீகவாதியா இருந்தா பிள்ளைய என்ன படிக்க வச்சிருக்கணும்? ஒரு மடாலயத்திலேயோ அல்லது வேத பாடசாலையிலேயோ கொண்டு போய் வேதம் படிக்க வச்சிருக்கணும். ஓம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சிருக்கணுமா இல்லையாங்க? அவர் என்ன படிக்க வச்சிருக்காரு? பல்ல புடுங்கிறதுக்கு பய படிக்கிறான். ஆமா, அப்பதானே சொத்தையே புடுங்கலாம். சொத்தையும் புடுங்கலாம், சொத்த பல்லையும் புடுங்கலாம். பத்தியலா ஏங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு நியாயம், அப்புறம் இந்த துறையூர் மக்களுக்கு ஒரு நியாயமா? தயவு செய்து நினைத்து பாருங்கள். ஆன்மீகம் அவசியம் என்று பறைசாற்றினீர்கள் என்றால் எல்லாரும் அவங்க அந்த அவர் கடைசியில ரொம்ப நல்லவள மாதிரி நடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா ஒருத்தர். அவர் பிள்ளை எங்க வேலை பார்க்குறான்? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு எங்க வேலை பார்க்க? எல்லாம் சாஃப்ட்வேர்ல. ஏன்னா இன்றைய தேவை அதுங்க. நீ அயல்நாட்டுக்கு போய் தான் டாலரை இந்தியாவுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மண்ணில் இருந்து கொண்டே டாலர்களை வரவழைக்கக்கூடிய அளவிற்கு இந்திய நாட்டினுடைய அறிவியல் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கு பெருமையா இல்லையா? இந்தியா ஆன்மீக பூமி தான். ஆன்மீகத்தில் செழித்த பூமி, ஆன்மீகவாதிகள் நிறைந்த பூமி, அன்பையும் ஆற்றலையும் சொல்லிக் கொடுத்த நாடு இது. ஆகவே ஆன்மீகம் நிறைய இருக்கிறது. ஆனால் இனி தேவை என்ன என்று தயவு செய்து நினைத்து பாருங்கள். உலக அரங்கத்தில் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். போட்டிகளில் முன்னால் நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றால் அறிவியல் என்பது அசைக்க முடியாத இன்றைய நம்பிக்கைங்க. அது இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம வேடிக்கை என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வரும்பொழுது இதுக்கு தான் சிலரை வந்து கூட கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது. வரும்பொழுது சொல்லிட்டு வராரு, நம்ம அந்த கட்சி தலைவர் தான் அன்றைக்கி டார்கெட்டு. அவர் சொல்லிட்டு வராரு, ரொம்ப குளிருது, ஃபேன் போட்டால் குளிர்தான், போடலைன்னா கொசு கடிக்குதான். ஏன் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர்னு பாடுறது ராத்திரில உட்காந்து பாடலாம்ல? அதை விட்டுப்பட்டு எதுக்கு ஃபேன் போடுவோமா, கொசுவலைக்குள்ள படுப்போமான்னு யோசிக்கிறோம். கொசுவாவது ஓடு ஓடுமா? ஓடாதுங்க. ரொம்ப சாதாரணமான விஷயம் அறிவியல் என்பது இல்லைங்களா? ரொம்ப சாதாரணமானது, எல்லாத்துக்கும் தேவைதான். அது இல்லாமல் இருக்கு இனிமேல் வாழ்வதுங்கிறது முடியாத ஒன்று. நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோங்கிறதே ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். ஒரு காலத்தில் ஜாதகத்தையெல்லாம் தூக்கிட்டு போய் செவ்வாய் தோஷம் அது இது என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்திய தேசத்தில் உருவாக்கப்பட்ட கருவிகளாய் கொண்டு உருவாக்கப்பட்ட ராக்கெட் எங்கே செலுத்தப்பட்டிருக்கிறது? மங்கள்யான். செவ்வாய் கிரகத்துக்கு. யாருக்குங்க அப்புறம் செவ்வாய் தோஷம் வரும்? யாரெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியலையோ அவனுக்கு தான் செவ்வாய் தோஷம் வரும். இனிமேல் இந்தியர்களுக்கு செவ்வாய் தோஷமெல்லாம் கிடையாது இல்லையா? அதை எப்பவே எழுதி வச்சா. ரொம்ப அருமையாக எங்களுடைய கவியரசன் கண்ணதாசன் எழுதி வச்சான். சந்திரனில் வீடு கட்டி குடியிருப்போமா,
தமிழுக்கு செய்தி சொல்லி அழைத்து கொள்வோமா? அங்கும் அந்திப்பட்டு வானத்திலே வலம் வருவோமா? அங்கும் ஒரு ராஜாங்கம் அமைத்திருப்போமா? நினைச்சு பாருங்க. அவன் ஆன்மீகவாதிங்க. கண்ணதாசன் ஆன்மீகவாதி, அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிய ஒரு நல்ல ஞானி. அவர் என்ன எழுதுறார்? சந்திரனில் வீடு கட்டி குடியிருக்க வேண்டும் என்ற ஆசை எப்ப நிறைவேறும்? ஜாதகத்தை கட்ட தூக்கிட்டு அலைஞ்சாவா? இல்லைங்க, அப்போல்லாம் நிறைவேறாது. நீங்கள் வளர்ச்சி என்பது அங்கதான் இருக்கிறது. இந்த அறிவியல் வளர்ச்சிக்கு ஒரே ஒரு சான்று சொல்லுகின்றேன். பல சொல்ல அறிவியல் கருவிகளை பட்டியல் போடுவது அல்ல என்னுடைய நோக்கம். எல்லாம் அறிவியல் தான், அவ்வளவுதான். அதில் இதுவே கிடையாது. காலையில் நீங்கள் விளக்க போகிற பேஸ்ட் ப்ரஷ்லேருந்து ராத்திரி படுக்கும்போது போட்டுக்கிற ஏசி ஃபேன் வரைக்கும் அறிவியல் தான். அது இல்லாமல் நடக்கவே நடக்காது. வாழ்க்கை நடக்குமா நடக்காதா என்பது அல்ல கேள்வி. சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும். இல்லைங்களா? சமுதாய ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சி ஒரு காலம் கூட இல்லை. நம்முடைய பாரத முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய துணைவியார், அவர் பிரதமராக இருந்திருக்கார் பார்த்துக்கோங்க. சுதந்திரத்துக்கு முன்னால் மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். அவருடைய துணைவியார் எந்த நோயால் இறந்து போனார்கள் என்று பெருமக்களே உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப சாதாரண நோய்ங்க. அது காச நோய் என்பது ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கு போக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அன்றைக்கு அதற்கு மருத்துவம் கிடையாது. யாருடைய துணைவியாருக்கு? பாரத தேசத்தினுடைய முதல் பிரதம மந்திரியாக பதவியேற்ற ஒரு பெருமகன், ஏற்கனவே நல்ல பெருஞ்செல்வக்குடியிலே பிறந்தவர். அவர்களுக்கு அந்த நோய்க்கு மருந்து கிடையாது, அந்த நோயினால் இறந்து போனார்கள் என்பது வரலாற்று உண்மை. ஆனால் இன்றைக்கு எந்த நோயெல்லாம் கொடுமையான நோய் என்றும் கர்ம வினை என்றும் கருதப்பட்டதோ அதை பூரா எராடிகேட் பண்ணியாச்சு. கிடையாது. அம்மை நோய் என்பது கிடையாது. பெரியம்மைன்னு ஒரு நோய் உண்டுங்க. இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா? அது பெரியம்மா கொண்டு வாங்குறான். பெரியம்மையை கொண்டு வந்தா 1000 ரூபாய் இது கொடுக்குறாங்க பரிசு. அக்கா பெரியம்மாவை கூட்டிட்டு போயிடக்கூடாது. பெரியம்மை நோய் இருக்கிறதா? அதான் அங்க அந்த நோய் கிடையாது. அது ரொம்ப கொடுமையான நோய்ங்க. அது கண் பார்வை போயிடும். நிறைய பேருக்கு அவங்க முகம்தானே தெரியாது. அப்படியெல்லாம் கடுமையாக கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நோயெல்லாம் எங்கே போச்சு? இப்போ யார் ஆன்மீகவாதிகள் அவற்றையெல்லாம் துரத்தினீர்கள்? இங்கே நீங்கள் மந்திரம் போட்டோ அல்லது வேப்பிலை அடிச்சோ அல்லது 2 தேவாரத்தை பாடியோ போக சொல்லியிருக்கலாம்ல. இல்லையே. அவையவற்றுக்கு உரிய மருத்துவம் செய்யப்பட்டதுனால, மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால எத்தனை விதமான நோய் இன்றைக்கு கிடையாது. வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு காலில் பழமொழி சொன்னார்கள். அரச மரத்தை சுற்றி பார்த்துட்டு அடி வயிற்றை தொட்டு பார்த்தா குழந்தை பிறந்துருமா? அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வினை இருக்கணும் இல்லையா? குழந்தை பெறுறதுங்கிறது ஒரு பாக்கியமாக்கும். அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. குழந்தை பேரு இன்மை என்பது சமூகத்திலே மிக மிக கேவலமாக சொல்லப்பட்ட ஒன்று. அதுக்குள்ளே சில வார்த்தைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இல்லை, நான் சொல்ல விரும்பலை. அதனால் மனம் நொந்து போன பெண்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள். இன்றைக்கு மகப்பேறு இல்லை என்ற வருத்தமே கிடையாதுங்க. ஏன்னா அறிவியல் சாதித்திருக்கிறது. எப்படிப்பட்ட பெற்றோருக்கும் உருவாக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய, இதெல்லாம் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. நினைச்சு பார்த்தோம்னா நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். எதெல்லாம் நமக்கு கிடைக்காது என்று நினைத்தோமோ அதெல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து கொண்டு இருக்கின்றோம். மருத்துவத்துறை என்பது அந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வேற ஒன்று கிடையாது. இந்த அறிவியல் கருவிகளின் நம்ம 1960களில் 60 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களாம் பள்ளிக்கூடத்தில் படித்தோம். 60களில் வாத்திமார்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் அரசாங்கமே ஒரு வேலை கொடுத்தது. பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற வேலைன்னு நினைக்காதீங்க. என்ன வேலை தெரியுமா? கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக போய் குடும்ப கட்டுப்பாடை பற்றி பிரச்சாரம் பண்ணணும். குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்ணணும். வாத்தியார்களுக்கெல்லாம் இது ஒரு டியூட்டி மாதிரி. பாடம் நடத்தினானா நடத்தலையோ வீட்டுக்கு வீடு போனால் உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 10 பிள்ளை 8 பிள்ளை வச்சுக்கிட்டு அவனை பிரச்சாரம் பண்ண விடுவாங்களா? மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுறான். உனக்கே நீ கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த ஜோலியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அடித்து துரத்துனாங்க ஆசிரியர் பெருமக்களையெல்லாம். இன்றைக்கு ஏங்க ஒரு வீட்டில் 2 குழந்தை, ஒரு குழந்தைக்கு மேலே பிறக்க மாட்டேங்குது? அன்னைக்கு இறைவன் நிறைய குழந்தைகளை உருவாக்கி கொடுத்தாரு. இன்னைக்கு மாட்டேன்னா உட்கார்ந்துருக்காரு, ரெஸ்டா எடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லையே, இந்த சாதனை இது எதனால் வந்தது? தயவு செய்து நினைத்து பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்கள்லையும் குடும்ப கட்டுப்பாட்டில் முதல்நிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் என்று தமிழகத்திற்கு சிறப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த கட்டுப்பாடு என்பது எதனுடைய சாதனை இல்லையே? அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு குழந்தைகள் வளமாக வளர்க்கப்படுகிறார்கள். வீட்டில் பெற்றவர்களுக்கு பாரம் கிடையாது. அன்னைக்கு சாகுற வரைக்கும் குழந்தை இருந்துட்டே இருந்தது.
கடைசி பையனுக்கு என்னைக்கு படிப்பு வரும், என்னைக்கு படிப்பு முடிப்பான், என்னைக்கு வேலைக்கு போவான், என்னைக்கு கல்யாணம் பண்ணுவான், 10வது குழந்தைக்காக பாடுபட்ட தாய்மார்கள் எத்தனை பேர், பிரசவத்திலே காரணம் தெரியாமல் செத்து போனவர்கள் எத்தனை பேர், என்ன காரணம் என்றே தெரியாமல் இறந்து போன குழந்தைகள் எத்தனை. எல்லாவற்றுக்கும் அறிவியல் என்பது ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அறிவியல் வளர்ச்சி சாதாரணமானது அல்ல. இந்த சமூகம் இன்னும் உலக அரங்கத்திலே பெற வேண்டிய இடம் நிறைய இருக்கிறது. அந்த இடங்களை பெற வேண்டுமானால் நிச்சயமாக அறிவியல் உலகத்து சாதனை தான் வழிவகுக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா போட்டாங்க ஒரு போடு. விபத்தில் சிக்கிக்கிட்டான்னா அஷ்டோத்திரம் பாடுவீங்களா இல்லை 108க்கு ஃபோன் பண்ணுவீங்களா? முதல் கேள்வி. மாட்டிக்கிட்டார். மகனை அவனை கொண்டு போய் மந்திரம் ஓத வச்சிருக்கலாமே, அவனை கொண்டு போய் பல்ல பிடுங்க வச்சுவிட்டீங்களே, என்னத்துக்காக? மனுஷியாக கேட்குறாங்க. உங்களுக்கும் அது ரொம்ப குதூகலமாக வேற இருக்கு. ஆமியா, நியாயமாக தானே இவங்க கேட்குறாங்க, அப்படி போடு அப்படின்னு கேட்குறையே நீங்கள். பாவம் இந்த பக்கம் வேற பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அதாவது இடுக்கன் வருங்கால் நகுகன் இருக்காராம் திருவள்ளுவர். துன்பம் வரும்போது சிரிச்சுக்கையா அப்படின்னு. இந்த மனுஷன் துன்பம் வந்துருச்சு, இது என்ன செய்வோம் அப்படின்னு சிரிக்கிறாரு. வாங்க. வழிபாட்டிற்குரிய அரங்கமா தேசிகன் அவர்களுடைய திருவடிகளுக்கு எளியனுடைய பணிவு கலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்திற்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டிமண்டபத்தை பாங்குடையதாக ஆக்கித்தர வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, இங்கே மிக பெரும் திரளாக குழுவி இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு, எதிரணி தலைவர் அம்மா அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவன் அடிபட்டு கீழே கிடந்தால் அவருக்கு முன்னாலே உட்கார்ந்து அஷ்டோத்திரம் சொல்வீர்களா, 108 ஆம்புலன்ஸ் வருவதற்காக போன் செய்வீர்களா என்ற ஒரு வினாவை கேட்டார்கள். நான் இரண்டுமே செய்ய மாட்டேன். உடனடியாக அங்கே வரக்கூடிய ஒரு வாகனத்தை வைத்துக் கொண்டு அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்ப்பதே தவிர அஷ்டோத்திரமும் சொல்ல மாட்டேன், 108 ஆம்புலன்ஸுக்கும் போன் செய்ய மாட்டேன். அதற்குள் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு இந்த ஆன்மீகவாதிக்கு இருக்கிறது என்ற காரணத்தினாலே அஷ்டோத்திரம் ஒரு சாக கிடக்கிறான், ஒரே அஷ்டோத்திரம். அப்படியே சொல்லுகிறேன், செத்தவரை கூட எழுப்பக்கூடியது ஆன்மீகம் என்பதை மறந்து விடாதீர்கள். பேசுறீங்க. ஒரு திருநாவுக்கரச பெருமான், அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க கூட்டிக்கிட்டு? நீதிபதி அவர்களே, திருநாவுக்கரச பெருமான் பாம்பு கடித்து இறந்த அப்பூதிகளுடைய குமாரனை தன்னுடைய தேவாரத்தினாலே உயிர்ப்பித்தார். நான் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பீங்களா? சொல்றாங்க என் பையனை பல் மருத்துவத்தில் சேர்த்தேன். ஏனென்றால் இன்றைய மருத்துவம் வியாபாரமாகிவிட்டதே. அந்த வியாபாரத்தில் இருந்து விடுவிக்க வேண்டுவதற்காகத்தான் நான் சேர்த்தேன். ஆக இலவசமா செய்ய போறேன். நிச்சயமா நீதிபதி அவர்கள், நான் சொத்தை பிடிங்க மாட்டேன். சொத்தையான பல்லைத்தான் பிடிங்க சொல்வதை தவிர சொத்தை பறிக்க மாட்டேன்.
இன்றைய மருத்துவம் வியாபாரமாகிவிட்டது நீதிபதி அவர்களே. ஏனென்றால் இரக்கமற்ற ஆன்மீக சிந்தனை அவர்களுக்கு இல்லாத காரணத்தால் தான் வந்தவனுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். வியாபாரம் தலைவலி என்று போட்ட ஸ்கேன் எடுக்க சொல்றான். நாசமா போக ஐயா, கையில ஒரு வெட்டியா ஸ்கேன் எடுங்க சாரங்கிறான், ரத்த பரிசோதனை பண்றான், அவ்வளவுக்கும் கமிஷன் அவனுக்கு வருது. அது போன வாரம் தான் செஞ்சது. நீதிபதி அவர்களே, ஆன்மீகவாதி என்பவன் நெற்றியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையும் காலில் கொட்டையும் அணிந்திருப்பவன் அல்ல ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதி என்பது ஆன்மீகம் என்றால் அடுத்த உயிரை பற்றி சிந்திப்பது, அடுத்தவன் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணுவது, அதுதான் ஆன்மீகம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதல்லால் வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொல்லுவது ஆன்மீகம். அறிவியலை பற்றி அவ்வளவு வேகமா சொல்றீங்களே, மைக்கு இல்லாமல் உங்கள் ஆன்மீகத்தை பரப்ப முடியுமா? ஒரு வினாவை கேட்கிறார்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஊர் ஊராக சென்று ஆன்மீகத்தை பரப்பினார்களே, மைக்கை வைத்துக் கொண்டு பரப்பினார்கள். அப்ப மைக்கு இருந்து சாக்கும் பரப்பலையா? ஆன்மீகம் பரவலையா? இப்பொழுது இது கருவி வந்திருக்கு, அவ்வளவுதான். அறிவியல் என்பது ஒரு கருவி ஐயா, கருவி. கருவியை பயன்படுத்தக்கூடிய மனம் சுத்தமாக இருந்தால்தான் அந்த கருவி ஒழுங்காக பயன்படுத்தப்படும். மனம் சுத்தமில்லை என்றால் கருவி ஒழுங்காக பயன்படுத்த முடியாது. இதே மைக்கை வைத்துக் கொண்டு ஆன்மீகம் பேசலாம், இதே மைக்கை புடுங்கி அடிக்கலாம். மனத்தை பொறுத்துத்தான் கருவியினுடைய பயன்பாடு, மறந்துடாதீங்க. மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆன்மீகம் மனத்தை சுத்தப்படுத்துவதே. ரெண்டு சக்தி இருக்கு நீதிபதி அவர்கள், ரெண்டு சக்தி. ஒன்னு அசுர சக்தி, இன்னொன்னு தெய்வ சக்தி. அறிவியல் அசுர சக்தி, அது சக்தி தான், சக்தி தான், ஆனா அசுர சக்தி. ஆன்மீகம் தெய்வ சக்தி, மறந்து விடாது. அறிவியல் அச்சுறுத்தும், அறிவியல் அச்சுறுத்தும். இன்றைக்கு எதற்காக அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறார்கள் பல பேர்? எதற்காக மற்றவர்கள் எல்லாம் அறிவியல் கருவிகளை வைத்துக் கொண்டு பார்த்து பயப்படுகிறார்கள்? ஏனென்றால் உலகத்தை அழிப்பதற்குரிய சக்தியை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கு மக்கள் அத்தனை பேரும் வருகிறார்களே, ஏனென்றால் ஆன்மீகத்தை வளர்த்த நாடு என்பதனாலே தான் நம்மை நோக்கி வருகிறார்கள், நம்மை நோக்கி வருகிறார்கள். அமெரிக்காவிலே உள்ள அத்தனை பேரும் இங்கே இறக்குமதி பண்ணுகிறார்களே, இங்கே வருகிறார்கள். ஏனென்றால் இது ஒரு ஆன்மீக பூமி ஐயா. எது அவசியம் இன்றைக்கு கேட்கிறார் நீதிபதி அவர்களே. அறிவியல் இன்னொரு பெரிய தப்பை பண்ணி கொண்டிருக்கிறது. என்ன தப்பு தெரியுமா? ஒருவருடைய வீட்டை பார்த்தால் எதை வைத்துக் கொண்டு அவருடைய ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கிறார்கள். அவருடைய நிலையை எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது? வீட்டுக்கு போனா மிக்ஸ் இருக்கா, கிரைண்டர் இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, மனம் இருக்கான்னு கேட்கிறானா நீதிபதி அவர்களே. பிரிச்சு கண்டுபிடிச்சோட சுட்டு தள்ள போறேன். ஒரு நாள் கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்டது இல்லை நீதிபதி அவர்கள். 15 நாளா அரைச்சு வச்ச மாவை வச்சு 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 அந்த இட்லி எந்திரிக்கவே எந்திரிக்காது. ஒரு நாள் கூட அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஜென்மத்தை கலக்குறையா. உங்க அறிவியல் இதைத்தாரையா பண்ணி இருக்கு. ஒரு நாள் நான் வர்றப்போ சொன்னேன்னா ஃபேன் போட்டா போடல கொசு கடிக்குது. நான் ஒன்று கேட்கிறேன், இந்த அறிவியலாலே ஒரு கொசுவை கூட ஒழிக்க முடியவில்லை. உங்களுக்கு என்ன பேச்சு? உங்களுக்கு என்ன பேச்சு? கொசு கூடி கும்மி அடிக்குது. ஒரு கொசுவை உங்களால ஒழிக்க முடியல. அறிவியல் அறிவியல் பண்ணாங்க.
நடக்காது. பிரசவம் ரொம்ப எளிமையாகி விட்டது. வாங்கம்மா வாங்க, எளிமை ஆயிடுச்சு. யாருக்கு? மருத்துவருக்கு 60,000 65,000 சிசேரியன் பண்றாயா. ஒழுங்கா நல்லா நடக்கக்கூடிய பிரசவத்தை கூட சிசேரியன் பண்ணி 65,000 பில் போடுறாயா. 65,000 பில் போடுறாயா. நீதிபதி அவர்களே, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணக்கூடிய வல்லப்பெருமான் சொன்னாரே, அந்த எண்ணம் நமக்கு வந்தால் அதுதான் ஆன்மீகம். அதுதான் ஆன்மீகம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது வாறு வருகிறார். அன்பே சிவமாவது வாறு வருகின்ற பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற அன்பை செலுத்துங்கள் ஐயா. அதுதான் ஆன்மீகம். இந்த அறிவியல் என்ன செய்து விட்டது? இருப்பவன் இல்லாதவன் என்ற வேறுபாட்டை உண்டாக்கி வைத்திருக்கிறது. அறிவியல் கருவிகளை சும்மா ஓசியிலே கொடுக்கிறான். அறிவியல் கருவிகளை கண்டுபிடித்தவன் ரேட் வச்சிருக்கான், பணம் வச்சிருக்கான். ஐயா, பணம் உள்ளவன் தான் அதை வாங்க முடியும், ஏழைகளாலே வாங்க முடியாது. இந்த அறிவியல் மிகப்பெரிய தப்பு செய்திருக்கிறது. இருப்பவன் இல்லாதவன் என்ற இடைவெளியை உண்டாக்கி வர்க்க பேதத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது இந்த அறிவியல் என்பதை மறந்து விடாதீர்கள். வர்க்க பேதத்தை உண்டாக்கி வச்சிருக்கையா. ஆன்மீகம் அப்படி அல்ல. எல்லோரையும் சமமாக எண்ணக்கூடிய, அனைவரும் சமம். இங்க அரகமா தேசிகன் சன்னதிக்கு வந்தால் ஏழை பணக்காரன் எல்லாருமே ஒரே சமம். அவர் லண்டனிலே இருந்து வந்திருக்கலாம், மலேசியாவிலிருந்து வந்திருக்கலாம், இலங்கையிலே இருந்து வந்திருக்கலாம், எங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் சந்ததிக்கு வந்தால் அனைவரும் சமம் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வை இந்த ஆன்மீகம் கொடுத்ததை போல அறிவியல் கொடுக்கலையா. அறிவியல் கொடுக்கலையா. நீதிபதி அவர்களே, மிக அற்புதமாக கருவியை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். சுத்தமான மனமுடைய தீக்குச்சி தான். அதை விளக்கு, குத்து விளக்கும் ஏற்றலாம், வீட்டையும் கொளுத்தலாம். அறிவியல்வாதிகள் வீட்டை கொளுத்தலாமா என்று யோசிக்கிறார்கள். ஆன்மீகவாதிகள் விளக்கு ஏற்றலாமா என்று எண்ணுகிறார்கள். எனவே நீங்கள் ஒரே கருவியைத்தான். நீதிபதி அவர்களே, நான் அறிவியல் வேணாம் சொல்லவர் இல்லை. அறிவியல்லே ஒரு பின்விளைவு இருக்கு. பின்விளைவு இருக்கு. ஆன்மீகத்திலே பின்விளைவு கிடையாது. பின்விளைவு கிடையாது. அறிவியலாலே அறிவியலாலே அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். ஆன்மீகம் ஆக்கத்தான் முடியுமே தவிர அழிக்கவே அழிக்காது என்ற காரணத்தினாலே இன்றைக்கு உடனடி தேவை. இன்றைக்கு உள்ள நாட்டிலே சுரண்டல்களும் லஞ்ச லாவண்யங்களும் அரக்க குணமும் இரக்கத்தன் தன்மை இல்லாத இந்த உலகத்திலே இரக்கம் காட்டக்கூடிய, லஞ்ச லாவண்யம் ஒழிக்கக்கூடிய அவனும் என்னுடைய சகோதரன் தான். அவனை வாட்டலாமா என்ற உணர்வு இன்றைக்கு அவசியம் தேவை என்ற காரணத்தினாலே அறிவியலை காட்டிலும் இன்றைக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுவது ஆன்மீகமே என்று கூறி வாய்ப்பை வாழ்த்தி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொளுத்திட்டார் அவரை வந்து 108 அஷ்டதோத்திரம் சொல்லுவீங்களா, இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்களா வண்டிக்கு அப்படின்னு கேட்டால் அவருக்கு எவ்வளவு கோபம் வரும். அவர் எப்படி ஆளு? எல்லோரும் இன்புற்றிருக்க வல்லவா அவர் வேண்டிக்கிட்டு இருக்காரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிற பெரிய மகன் அவர். அப்படிப்பட்ட மனுஷனை போய் நீங்கள் மகனை கொண்டு படிக்க வச்சு விட்டாருன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? அடுக்கிறாரு. அறிவியல் என்ன செய்யும்? அதுக்கு பக்க விளைவுகள் இருக்கின்றார். மருந்தை சாப்பிட்டா கடைசியில் என்ன இருக்கு? பக்க விளைவுகள் இருக்கின்றான். எல்லாத்துக்கும் ஒரு விளைவு இருக்கு. அது இல்லாததையா எல்லாம் யோசிக்க வேண்டாமா?
ரொம்ப கோவப்பட்டிருக்கார் இன்னைக்கு. ஏன்னா ஆன்மீகத்தை அவருக்கு குறை சொன்ன உடனே அவரால் தாங்கலை, நெஞ்ச கிழிச்சி காட்டுவார் போல இருக்கு. இந்த அளவுக்கு வெறியில் இருக்காரு. இவருக்கு முன்னாடி போய் நீ பேசலாமா?